திருத்தணியில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்விற்கு வருவாய் கோட்டாட்சியர் சிலை வைப்பவர்களுக்கு அரசு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை தாலுகா போன்ற பகுதிகளில் செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நிகழ்விற்கு தற்காலிக விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தீபா தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர் கந்தன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தற்காலிக விநாயகர் சிலைகள் வைக்கும் இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் தீபா சிலை வைப்பவர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியது. விநாயகர் சிலைகள் அனுமதி பெறப்பட்ட இடத்தில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும். விநாயகர் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட்டிருக்க வேண்டும். 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் எளிதில் தீப்பற்றக்கூடிய வகையில் பந்தல்களோ பொருட்களோ அமைக்கவோ வைக்கவோ கூடாது. விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள பகுதியில் நிரந்தர ஜெனரேட்டர் ஏற்படுத்த வேண்டும். மேலும் அருகில் உள்ள மின் கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு மின்சார திருட்டு போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ள இடத்தில் மருத்துவ முதலுதவி சிகிச்சை பெட்டிகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி நிகழ்விற்காக வைக்கப்படும் சிலைகள் பகுதியில் ஒலிபெருக்கிகள் அரசு நிர்ணயம் செய்த அளவிற்கு மேல் ஒலிபெருக்கி அளவுகளை பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி சிலைகள் வைக்கப்படும் பகுதிகளில் அரசியல் கட்சிகள் விளம்பர பேனர்கள், ஜாதி சம்பந்தமான விளம்பர டிஜிட்டல் பேனர்கள் வைப்பதற்கு அனுமதி இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கப்படும் விநாயகர் சிலை பகுதியில் விநாயகர் சிலைக்கு விழா குழுவில் உள்ள இருவர் 24 மணி நேரம் கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இதனை காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் வந்து உறுதி செய்வார்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று வைக்கப்படும் சிலைகள் அனைத்தும் அரசு கூறும் விதிமுறைகளில் உள்ள வாகனங்களில் மட்டுமே பயன்படுத்தி சிலைகளை கரைப்பதற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். விநாயகர் சிலைகள் சதுர்த்தி அன்று நிறுவப்படும் நாளிலிருந்து 5 நாட்களுக்குள் சிலைகளை எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை வருவாய் கோட்டாட்சியர் தீபா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிலை வைப்பவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சட்ட திட்டத்தின்படி பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்கள். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.